தெய்வத்தின் குரல் தெய்வத்தின் குரல் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்கட்டும். அதில் எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு இன்னைக்கு அம்மா. தாயன்பை போல கலப்படமே இல்லாத பரிபூரணமான அன்பை இந்த லோகத்தில் வேற எங்கேயானு பார்க்க முடியுமோ? நிச்சயமா முடியாது. பிள்ளை எப்படி இருந்தாலும் தன் அன்பை பிரதிபலிக்காவிட்டாலும் கூட தாயாகப்பட்டவள் அதை பொருட்படுத்த மாட்டாள். தன்னோட பூரணமான அன்பை குழந்தைகள்கிட்ட வச்சுட்டு இருப்போம். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறது? துஷ்ட பிள்ளையாக இருக்கும், ஆனால் துஷ்ட அம்மான்னு ஒருத்தி கிடையவே கிடையாது. பரிபூர்ணமான அன்பையும் தன்னலமே இல்லாத உழைப்பையும் அம்மா ஒருத்திக்கிட்ட தான் பார்க்க முடியும். குழந்தை பிறக்கிற போதே அம்மா இடம்தான் ஒட்டிக்கிறது. ஆகாரம் தருவதிலிருந்து சகலமும் அவள்தான். தாயாருக்கும் குழந்தைக்கும் பரஸ்பர அன்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளை விட பசு குலத்தில் தான் இந்த அன்பு நிரம்பி ததும்புகிறது. கண்ணுக்குட்டி என்ன பண்ணுறது? அம்மான்னு கத்துவதில் உள்ள ஆவல் மாதிரி வேற எங்கும் அன்பை பார்க்க முடியறதில்லை. இதை பார்த்து தான் மனுஷ ஜாதியே அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்க தோன்றது. தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு, மராட்டி, கன்னடம் முதலிய பாஷைகளிலும் அம்மா என்றே தாயாரை சொல்கிறார். மலையாளத்தில் அம்மை அப்படின்னு கூப்பிடுறார். சமஸ்கிருதத்தில் மா, அம்பா அப்படின்னும், ஹிந்தியில் மாயி, இங்கிலீஷில் மம்மி, மம்மா அப்படின்னு கூப்பிடுறார். இந்த அம்மாவின் அன்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவள் இந்த சரீரத்துக்கு மட்டும்தானே அம்மா. அவளுடைய அல்லது நம்ம சரீரம் போன பிறகு அம்மாவுக்கும் நமக்கும் சம்பந்தம் போயிடுறது. அப்புறம் வேறு ஒரு கர்ப்பவாசம், வேறு அம்மா வரா. இப்படி சரீரத்துக்கு மட்டும் அம்மாவாக இல்லாமல் உயிருக்கு அம்மாவாக இருக்கிற ஒருத்தி இருக்கா. சரீரம் அழிகிற மாதிரி உயிர் அழிவதில்லை. இந்த சரீரம் போன பிறகு இந்த உயிர் இன்னொரு சரீரத்துக்கு போயிடுறது. அந்த உயிரின் அம்மா தான் நமக்கு சாஸ்வதமாக நிரந்தரமாக எந்த நாளும் தாயாக இருந்து கொண்டு இருப்பாள். நமக்கு பரம அன்பு அம்மாவான அம்பாள் இருக்கிறாள். அவளுடைய அன்பை நினைத்து அவளிடம் நாமும் அன்பை செலுத்துவதற்கு சாத்தியமாகும். அன்பே உருவான சாக்ஷாத் அம்பிகையை எப்போதும் ஆனந்தமாக நினைத்து கொண்டு இருப்போம். இப்போ தெய்வத்தின் குரல்ல முதல் பாகத்தில் விநாயகரில் ஆரம்பித்தேன். இப்போ கடைசியாக இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறது மறுபடியும் ஹனுமாரில் முடிச்சு விடுறேன். ஆஞ்சநேய சுவாமியின் விசேஷமே அலாதியாக இருக்கும். அவர் பக்தர்களுக்கு என்னென்ன அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாமா? புத்திர்பலம், யசோதேரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அசாத்தியம், வாக்படுத்த வம்ச ஹனுமத் ஸ்மரணாய பவேத். ஆஞ்சநேயரை ஸ்மரிப்பவர்களுக்கு என்னென்ன அனுகிரகிக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. புத்தி, பலம், புகழ், உறுதிப்பாடு, அஞ்சா நெஞ்சம், ஆரோக்கியம், விழிப்பு, வாக்குவன்மை இத்தனையும் தரார். சாதாரணமாக இதெல்லாம் ஒரு இடத்துல அமையவே அமையாது. நல்ல புத்தி இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. பெரிய பலசாலியாக இருப்பான், ஆனால் மண்டுவாக இருப்பான். இரண்டும் இருக்கும், ஆனால் கோழையாக இருப்பான். எத்தனை திறமை இருந்தாலும் அவற்றை பிரயோகிக்கிற சுறுசுறுப்பு இருக்காது. சோம்பேறியாக எப்பவும் தூங்கிகிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஏறுமாறான குணங்கள் இல்லாமல் எல்லா சிரேஷ்களையும் ஒரே இடத்தில் பொழிகிறார் ஆஞ்சநேயர். சாதாரணமாக நம்ம ஒரு இடத்துல சேர்ந்து பார்க்காத குணங்கள், சக்திகள் அத்தனையும் அவர்கிட்ட பரிபூர்ணமாக ஒன்று சேர்ந்து இருக்கு. ஆஞ்சநேயருக்கு தேகபலம், புத்தி பலம் இருக்கு. அவர் மகாசக்திமானாக இருந்தும் அத்தனையும் ராமன் போட்ட பிச்சை என்று அடக்கத்தோடு இருந்தார். ஆஞ்சநேயரோ ராமச்சந்திர மூர்த்தியின் பரம பக்தராக இருக்கும் போதே பரம ஞானியாக இருந்தார். ஸ்ரீராமன் ஆஞ்சநேய சுவாமியை முன்னால் வச்சுண்டு ஞானோபதேசம் செஞ்சார். ஆஞ்சநேயரை 9 வியாக்கரணமும் தெரிந்த நவவியாக்கரண வேத்தா என்று ராமரே அவரை புகழ்கிற அளவுக்கு பெரிய கல்விமானவர். புத்தி பிரகாசம், சக்தி பிரபாவம் எல்லாத்தையும் அடக்கி கொண்டு பக்தியிலேயே பரமானந்தத்தை அனுபவிக்கிறார். மகா பௌருஷ்யத்தோடு போராடி அபலைகளை ரட்சித்தவர்களின் அவருக்கு இணை இல்லவே இல்லை. லோக சேவைக்கு அவரே உதாரணம். ஞானத்தில், பலத்தில், புத்தியில், வீரத்தில், கீர்த்தியில், சேவையில், வினயத்தில் அனைத்திலும்
உச்சத்தில் இருக்கார் அவர். இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற ஸ்வரூபம் ஆஞ்சநேயர் மட்டும்தான். இதெல்லாம் விட பிரம்மச்சரியத்துல ஒரு க்ஷணம் கூட காமம் என்ற ஞாபகம் வராத மகா பரிசுத்த மூர்த்தி அவர். அவர் நம்ம ஊர்ல ஹனுமார், கண்ட சீமையில ஹனுமந்தையா, ஆந்திராவில் ஆஞ்சநேயலு, மகாராஷ்டிராவில் மாருதி, இன்னும் வடக்க போனால் மகாவீர். அவருக்கு ஈடு யாரும் கிடையாது. அவரை ஸ்மரித்த மாத்திரத்தில் தைரியம் கிடைக்கும், ஞானம் வரும். ராம் ராம் என்று எங்கே சொல்லிட்டு இருந்தாலும், ரகுநாத கீர்த்தனம் எங்கே நடந்தாலும் அங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஆஞ்சநேயர் தாரை தாரையா ஆனந்த பாஷ்யம் கொட்டிண்டு கேட்பார். அவரை பிரார்த்தனை செய்பவாளுக்கு எந்த ஒரு குறையும் வரவே வராது. ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானு கி. ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானு கி. ஆஞ்சநேய சுவாமியே ஜெய். நன்றி, வணக்கம்.